الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة لأهلها أما بعد، فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق رسول الله صلى الله عليه وسلم، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم. சங்கீகம் பெருமதிப்பு குறித்தான இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியில் இப்படி கூறுவார்கள்: அதா இன்னல் ஜஸதி மூலவதும், உங்களுடைய உடலில் ஒரு சதைக்குற்று இருக்கிறது. அந்த சதைக்குற்று சரியாகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சரியாகிவிடும். ஒரு கால் அந்த சதைக்குற்று கெட்டுவிட்டால் உங்களுடைய முழு உடலும் கெட்டு போய்விடும் என்பதாக சொன்னார். அது என்ன என்று கூறும் பொழுது அதுதான் உங்களுடைய உள்ளம் என்பதாக சொன்னார். அதே போல ஒரு சமுதாயம் சிறந்த முன்மாதிரியான சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் நல்லவர்களாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமுதாயத்தில் பெண்கள் சீர்கெட்டு விடுவார்களோ, தரம் புரண்டு விடுவார்களோ, அந்த சமுதாயமும் தரம் புரண்டு விடும், வழிதவறிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே இந்த சமூகத்திற்கு, இந்த உடலுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அதே போல இந்த சமுதாயத்திற்கு பெண்கள் மிக முக்கியமானவர். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமின் ஆரம்ப முதல் கொண்டு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். பெண் குழந்தைகள் பிறந்தாலே அவர்களை புலிதோண்டி புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் யார் பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை சீராக வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்கள் என்னோடு மறுபடியும் இப்படி இருப்பார்கள் என்று தன்னுடைய 2 விரல்களை என்ன செஞ்சார்கள், தன்னோடு உடன் இருப்பார் என்பதாக சுழற்சியை கூறினார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய 4 மகள்களையும் முன்மாதிரியாக வளர்த்து சிறந்த தந்தையாக என்ன செஞ்சார்கள், உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். இஸ்லாம் அதனால்தான் இஸ்லாத்துல பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. விவாதத்துல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி 5 கடமைகளோ அதே போலதான் பெண்களுக்கும் கடமை. ஆண்களுக்கு எப்படி பொருளாதாரத்துல சுதந்திரம் இருக்குதோ அதே போலதான் பெண்களுக்கும் பொருளாதாரத்துல சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அப்ப பெண்கள் சீராகும் பொழுது பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பதை மனதில் கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் பெண்களை முதன்மைப்படுத்தினார். பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தார். இன்றைக்கு யாரெல்லாம் தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லி இஸ்லாத்தில் பெண்களுக்கான உரிமைகள் படைக்கப்படுகிறது என்று இஸ்லாமியர்கள் நீட்டி பேசுகிறார்களோ அவர்கள் வரலாறுகளை புரட்டி பார்க்க வேண்டும், வரலாறுகளை சீர்தூக்கி படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்.
நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் எவ்வளவு முன்மாதிரிகளாக இந்த சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு படிப்படியாக கற்றுத் தரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்காக வரும் பொழுது ஈராக்குடைய கௌல் பகுதியில் தங்களாக தங்கக்கூடிய சமயத்தில் நாயகத்தை யாரும் பார்த்திடாத வண்ணம் அபூபக்கர் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய தேவையை, அவர்களுடைய உணர்வுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டவங்க யாருன்னா அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு பக்கம் தங்களுடைய வம்சத்திற்காக, தங்களுடைய குலப்பெருமைக்காக கொள்ள துடிக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், நாயகத்தினுடைய தலைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த சன்மானத்திற்காக தொடரக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், அவ்வளவு திடுக்கிடக்கூடிய மிக மோசமான அந்த சூழ்நிலையில் அதை சமாளித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்திய பெண்மணி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய அமாண்டமான பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறாங்க பெண்கள். உஹதுடைய போர்ல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய உஹதுடைய போர்ல தன்னுடைய கணவர் ஷஹீதாகி கீழே விழுகிறாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே உயிரை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி கவலையாக கடந்து சென்று விட்டாங்க. ஆனா நபியை நோக்கி அம்புகள் பறந்து இறக்கும் பொழுது அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். நபியை தடுத்து நபிக்கு அரணாக இருந்து நபிக்கு எதிராக வரக்கூடிய எல்லா அம்புகளையும் தான் வாங்கி நபியை பாதுகாப்பவர்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய வீரத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார். நாம் ஹதீஸ்ல வரலாறுல பார்க்கிறோம். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா படை வீரர்கள் யாராவது சோர்வாக தண்ணீருடைய தேவை, உணவுடைய தேவை ஏற்படும் பொழுது அவர்கள் அத்துணை நபர்களுக்கும், அவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய உன்னத சமூக சேவையை செய்தவர் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களெல்லாம் முன்மாதிரிகள், வரலாற்று நாம் படிக்கிறோம். அதே போல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய வாழ்க்கையின் பல இன்னலான சிரமங்களை சகித்து இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய உடலையும் தங்களுடைய முழு பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்தவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் சில நபர்கள் இருக்கிறார்களோ, அதே போல அன்றைய நாடாளுமன்றத்துல அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உயர்ந்த உன்னத சஹாபாக்கள் அனைவரும் ஆயிஷா நாயகியிடம் சென்று ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய கல்வி தரத்தை வளர்த்துக் கொண்டார். அதே போல நாம வரலாறு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்விக்கோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்கோ எந்த விதத்திலும் தடையாக வரவில்லை. தங்களுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அழைச்சிட்டு ஷாஃபி அலவியா என்ற ஒரு பெண்மணியிட்ட போறாங்க. எதற்கு போறாங்க? அவங்க எழுத்துக்களை தேர்ச்சி பெற்றவங்க, அச்சடிச்ச மாதிரி எழுதுவாங்க. எனவே தன்னுடைய மனைவிக்கு அந்த எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கும்படி ஷாஃபி அலவியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க? தன்னுடைய மனைவி ஹஃப்ஸாவை படைக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாரு, மிகப்பெரிய மருத்துவர் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் மருத்துவராக ஆசைப்படுறாங்க, என்ன செய்ய? தாராளமாக மருத்துவர் ஆக்குங்க என்று சொன்னதோடு மாத்திரம் இல்லாம ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ரஃபீகாவுடைய பெயரிலேயே மஸ்ஜித் நபவி என்ற ஹாஸ்பிடல் என்ன செய்யறாங்க. இப்படி பெண்களை முன்னேற்றியதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயரியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெண்களும் தங்களை மாற்றத்திற்காக தங்களை உலகத்தின் முன்மாதிரிகளாக என்ன செஞ்சார்கள்? தங்களை அறிமுகப்படுத்தினார். எல்லா சஹாபி பெண்மணிகளும் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு முன்மாதிரிகளாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அல்லாஹ் மன்னிக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நாம இன்றைய கால யுவதிகளுடைய நிலையை நாம் என்ன செய்வோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு வசிப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய பெண்மணிகளுடைய நிலை என்ன என்பதை நாம் சஹாபி பெண்மணிகளோடு என்ன செய்யும்? நாம் வசிப்பாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். பெண்களை முன்னேற்றுவதற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறோம். ஆனால் ஏன் அது பயனளிக்கல அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கான அடிப்படையை நாம் என்ன செஞ்சோம்? கற்றுத்தர தவறினோம். இன்றைக்கு நம்முடைய யுவதிகள் அவர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய நோக்கம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கணும். நம்முடைய வாலிபர்கள் அவர்களுடைய சிந்தனை எதை நோக்கி போயிட்டு, அவர்களுடைய இலக்கு எதுவாக இருக்குது, அவர்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்குது என்பதை நாம் சிந்திக்க, அவர்களுக்கான சரியான இலக்குகளை நாம் நிர்ணயிக்க தவறினோம். அவர்களுக்கான இலக்குகளை நாம் கற்றுக் கொடுக்க தவறினோம். நம்முடைய யுவதிகள், இளம் பெண்களுக்கு ஷரியத்தின் அடிப்படையான மார்க்க கல்வியை கொடுத்ததற்கு தவறினோம். எனவேதான் அவர்கள் தடம் புரளுகிறார்கள், வழியாவே செல்கிறார்கள். இன்றைய நிலையை நாம் யோசிக்கிறோம். சஹாபா பெண்மணிகள் அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறப்பித்திருந்தாங்க. மாத்திரமல்ல, அந்த துறையில் முன்மாதிரிகளாக இருந்தார். இன்றைய நம்முடைய வாலிப பெண்கள், நம்முடைய இளைஞர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, இன்னொரு பக்கம் அவர்கள் மேல என்னது அனுதாபமாக இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, குழப்பங்கள் அவர்களை ஆட்கொண்டு அவங்க என்ன செய்வது தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது என்பது தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க திணறி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கோபப்படுவதா அனுதாபப்படுவதா என்ற சூழ்நிலையில தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறார். நம்முடைய யுவதிகள், இளம் பெண்கள் இருக்கிறார். எனவேதான் நாம சொல்றோம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இந்த இளைய சமுதாயத்தை நாம் அவர்களை உயரிய நோக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்களுக்கான இலக்குகளை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன் மொத்த மதரசா அவசியம், எதற்கு நிஸ்வாங்கள் அவசியம் என்பதை நாம் முதல்ல உணரணும். எந்த பெண்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கல, எந்த பெண்களையும் அல்லாஹ் நபியாக அனுப்பல. ஆனா எல்லா நபிமார்களும் ஒரு பெண்ணுடைய வயிற்றில் தான் வந்தார். பெண்கள் அவர்கள் தூய்மையாக இருந்ததன் காரணமாகத்தான் அந்த அவர்களுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் நபிமார்கள் வெளியாக. இன்றைய இஸ்லாமிய மற்றவர்களுடைய நோக்கம் என்ன? நாம் புரியணும். நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்களோ, நம்முடைய இமாம்கள் அனைவரும் அவர்கள் பரிசுத்தமான தாய்மார்களுடைய வளர்ப்பாளர் தான் அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்திற்கு, நான் இந்த ஹதீஸ்களை மிக உயரிய இடத்திற்கு வருவதற்கு என்னுடைய தாய் மிகப்பெரிய காரணம். அவர்கள் தான் எனக்கு துஆ செய்து என்னை இந்த ஹதீஸ் கலைக்காக என்ன செஞ்சாங்க, தேர்வு செஞ்சு அனுப்புனாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஹதீஸ் துறைக்கு இது அவ்வளவு ஆர்வம் இல்லை, நான் ஒரு வியாபாரியாக ஆகியிருப்பேன். ஆனா என்னுடைய தாய் என்னை பண்படுத்தி எனக்கு புரிய வைத்து என்னை இந்த ஹதீஸ் கலையில் ஆர்வப்படுத்தி என்ன செஞ்சாங்க, என்னை உருவாக்கினாங்க சொல்றாங்க. இன்றைய இஸ்லாம்கள் இன்றைக்கு மற்றவர்களுடைய அவசியம் ஏன் சொன்னா, இம்மாதிரியான தாய்மார்களை உருவாக்குவது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நாளைய தலைமுறை, நாளைய சமுதாயம் இன்றைய இளம் பெண்களுடைய கையில் இருக்கு. நாளைய சமுதாயம் தாய்மார்களுடைய வழியில் இருக்குது. பெண் சமூகம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா சமுதாயமே சரியாயிடுச்சு. பெண்கள் சீராகிவிட்டால் எதிர்கால சந்ததிகள் சீராகி விடுவார்கள். இதை கவனத்துல நாம் சொல்லணும். அதனாலதான் இன்றைக்கு நாம் சொல்றோம், இன்றைக்கு நாம நம்முடைய மக்களுக்கு பொண்ணு பார்க்கறத என்ன செய்யறோம், சிறந்த ஒரு மறுபாடு என்ன செய்யறோம், நாம தேடுறோம். வாழ்வதற்காக சிறந்த மனைவி நாம தேடுறோம், தப்பு இல்லை. ஆனா நாம சிந்திக்கணும், நம்முடைய இல்லங்கள்ல சிறந்த மனைவிகளை உருவாக்குறோமா,
நம்முடைய இல்லங்களில் சிறந்த வருவாயை உருவாக்குகிறோமா நாம சிந்திக்கணும். அழகான கேட்டிருந்தாங்க, வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய இச்சைக்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கான அழகான பெண்களை தேடுவதை விட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான தாயை தேர்ந்தெடுக்கிறார். திருமணத்தில் பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது நபி கட்டளையிட்டாங்க என்ன? உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பிச்சைகளுக்கான சிறந்த தாயை தேர்ந்தெடுக்க சொன்னார். இன்றைக்கு நாம தேடுறதுல எவ்வளவு முனைப்பு காட்டுறோமோ அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அப்படி உருவாக்குறோமா சிந்திக்கணும். என்னுடைய மருமகள் எப்படி இருக்குன்னு நான் ஒரு கற்பனை பண்றேன். பதிவு செய்வாங்க, ஒருத்தர் பெண்ணை நீங்க மனமுடிக்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா இந்த 4 தன்மைகள் இருந்தா அந்த பெண்ணை திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, அந்த பெண்ணிடம் பேராசை இருக்கு, திருமணம் முடிக்காது. குழந்தைகிட்டே இருக்கா, திருமணம் முடிக்காதீங்க. அந்த பெண்ணை திருமணம் முடிக்காது. கல்வியற்ற நபர் தன் குடும்பத்தை விட, அதாவது தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தை விட தன்னுடைய தந்தையினுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த பெண்ணை திருமணம் முடிக்காது. செல்ஃபிஷா இருக்கா, தன்னை பற்றி சிந்திக்கிறார், தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய ஆடை, தன்னுடைய தேவை மட்டும் நினைக்கிறார், கணவன் குழந்தை பற்றி நினைக்கிறது இல்லை. இந்த பெண்ணை திருமணம் முடிக்காதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட பெண்களை நாம் தேடுவதை விட்டுட்டு அந்த மாதிரியான பெண்களை நாம் உருவாக்குறோமா நாம சிந்திக்கிறோம். நம்முடைய குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குறோம்? அதாவது அனைவரும் எல்லாம் சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைகளை நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அதே மாதிரி வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு காலத்துல நாம அடிச்சு வளர்த்தோம், இன்றைக்கு ஆசிரியர்கள் அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, ஏன் தந்தைமாருக்கு அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அடிச்சு வளர்க்க முடியுமா? நாயும் எந்த வழியை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, நமக்கு எதை கற்றுத் தருகிறதோ அந்த ஒளியில் நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கும் பொழுதுதான் அவர்கள் முதல்ல மனிதர்களாக இருப்பாங்க, பிறகு முன்மாதிரியாக இருப்பாங்க. சகோதரர்களை, பெரியவர்களே, நாம் இந்த விஷயத்தை அழுத்தமான வார்த்தை குணமாக வைக்கணும். இன்றைய இளைய சமுதாயத்தை, வருங்கால சந்ததிகளை நாம மக்களோட குர்ஆனோட பள்ளிவாசலோட இணைக்கலைன்னா கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் நிதர்சனமான உண்மை அதுதான். நம்முடைய இளைய சமுதாயத்தை நம்முடைய பிச்சிலங்களை குர்ஆனோடு பள்ளியோடு மக்களோடு இணைக்கலைன்னா அவர்கள் வருங்காலத்துல முக்மீன்களாக அல்ல மனிதர்களாகவே இருக்க மாட்டாங்க. நிதர்சன உண்மை. உலகத்தினுடைய நிலை அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. தன்னை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, உட்கொள்ளக்கூடிய உணவுகள் தன்னை மறந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தங்களுடைய அந்த சோசியல் மீடியாவுடைய மூலத்தினால எல்லாமே தயாராக ஆயிட்டாங்க. எல்லாம் மனிதன் எல்லாம் பாதுகாக்கும். அதனாலதான் நமக்கு கற்றுத்தந்தாங்க, நீங்க உங்களுக்கு 7 வயது ஆச்சுன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறகுது 7 நாள் ஆச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய, அவங்களுக்கு முறையான தலைமுறை எடுத்து அகீகா கொடுங்க. அதுவே இந்த வளர சித்தசினி அவர்களுக்கு 6 வயது ஆயிடுச்சுன்னா புத்தி, அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம சிந்திக்கணும், நம்முடைய குழந்தைகளை நாம் எந்த அளவுக்கு அவங்க ஒழுக்கத்துல பயன்படுத்துறோம், அவர்களுக்கான முறையான பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்யறோம், தவறு இல்லை. ஆனா ஒரு காலம் இருந்தது, பள்ளிக்கூடங்களில் ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஆசிரியர்கள் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு எல்லாம் அனைவரும் பள்ளிகள் கல்லூரிகளுடைய நிலை என்ன என்பதை நாம் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு குழந்தைகள் அவர்களுடைய உள்ளத்துல நாம் குர்ஆனுடைய ஒளியை புகுத்தல அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கல்வியை நம்மால் பாதுகாக்க முடியாது. இன்றைய வாலிபர்களுடைய அந்த மோகத்தில் இருந்து அவர்களுடைய அந்த போதையில் இருந்து அவங்களை விடுவிக்கலன்னு சொன்னா குர்ஆனுடைய போதையை நம்ம கொடுக்காமல் நம்ம விடுவிக்கவே முடியாது. எனவே நாம் நம்முடைய இளைய சமுதாயத்தை குறிப்பாக பெண்களை பண்படுத்த வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா பெண்கள் தான் சமுதாயத்தினுடைய இதயம். அவர்கள் நாம பாதுகாத்துட்டோம் சொன்னா அவர்கள் மகளாக இருந்து தங்களுடைய தந்தையை சீர்படுத்துவாங்க, மனைவியாக இருந்து தங்களுடைய கணவனை சீர்படுத்துவாங்க.
மனைவியாக இருந்து தன்னுடைய கணவனை சீர்படுத்துவாங்க, ஒரு தாயாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை சீர்படுத்துவாங்க. ஒரு சமூகத்தை பண்படுத்தக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாம் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிந்திக்கணும். இன்றைக்கு அவர்கள் ஒரு 4 விதமான பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார். முதல்ல அவங்களுக்கு கலாச்சாரம். நாமளே என்ன செஞ்சோம், டைட்டான ட்ரெஸ், டைட் இருக்கமான ஆடைகளை உடுத்தி என்ன செஞ்சோம், அவங்களை கலாச்சார ரீதியாக சீர்படுத்தணும். இரண்டாவதாக அவங்களுக்கான ஒழுக்கம் சீர்கேடு. இன்னைக்கு டாக் லிட்டில் பிரின்சஸ் இந்த வார்த்தை மிக கொச்சையான வார்த்தையாக ஆயிடுச்சு. செல்லன்ற பேர்ல அவங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்து அவர்களை கெடுப்பதற்கு முதன்மையான நபர்களாக நாம் இருக்கிறோம். அணுகுமுறை யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, கேஷுவலா அத்தாவை போன பேசுறது, பேர் சொல்லி கூப்பிடுறது, இது எந்த அளவுக்கு சரளமாயிருக்குன்னு சொன்னா அவருடைய குருதவிக்கே அதுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அப்படி இந்த சூழ்நிலைகளிலிருந்து மீட்டெடுக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு மார்க்க கல்வி முறையாக கொடுப்பது அவசியம். ஏன் இஸ்லாம், ஏன் பக்தம் அவசியம், நாம் புரியணும், நாம் விளங்கணும். அதன் மூலமாகத்தான் அவருடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நான் திரும்ப சொல்றேன், எந்த குழந்தைகள் குர்ஆனுக்கு அடிமையாக ஆகிட்டாங்களோ அந்த குழந்தைகள் என்ன செய்ய மாட்டாங்க, எதற்கு பணியாக ஆகிறாங்க. பள்ளிக்கூட உதயகா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாதம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார். மிகப்பெரிய மொழி தேர்ச்சி பெற்றவர். குர்ஆனுடைய முதல் ஆயத் காஹா என்ற வார்த்தையை கேட்ட உடனே என்ன செஞ்சாரு, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அந்த இறைவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, வாதம் செய்ய போறது என்ன செஞ்சாரு, பின்வாங்கிட்டார். பகலில் அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுத்த அனைவரும் என்ன செய்வாங்க, நபி இரவில் குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்காக மறைந்து நின்று உட்கார்ந்திருப்பாங்க. குர்ஆன் அவ்வளவு பெரிய உள்ளத்தில் வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய குழந்தைகளை குர்ஆனுக்கு அடிமையாக ஆக்கிட்டோம்னு சொன்னா அவங்க எதற்கு அடிமையாக ஆகிறாங்க. ஹதீஸ் வந்திருக்கு, மன் கரஅல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுவார்களோ இஸ்ததஜ நுபுவா, நுபுவத்தினுடைய பரக்கத்துகள் அவங்களுக்கு இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி நுபுவத்தினுடைய நேரத்துல அந்த அருள் இறங்கியதோ அதே போல இறங்குது. அப்படி அவங்களுடைய தன்மைகளை அவங்க பாவம் செய்வாங்க. அப்படி அவங்களுடைய தன்மைகளை பாவம் செய்வாங்க. குர்ஆனை நாம கொடுக்கணும். இந்த கொடுக்க தவறியவருடைய விலைக்குதான் இன்றைக்கு வழி தவறி போறாங்க. நாம சிந்திக்கணும். இன்றைக்கு நாம் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்துறோம். அவங்க நல்லா வாழணும்னு சொல்லி வீடு கட்டி கொடுக்குறோம். அவங்க வசதியாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான சீர் ஜாமான்களை கொடுத்து அனுப்பிச்சுடுறோம். ஆனா அவர்கள் உருவாக்குறது இல்லை. ரிசல்லா அலிஸ்லாமுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வீட்டுல வேலை பொருளுக்காக என்ன செய்யறாங்க, அடிமை வாங்க பார்த்தாங்க. ஒரு சிறந்த தந்தை என்ன செஞ்சிருக்கணும், அடிமை கொடுத்திருக்கணுமா இல்லையா, அவங்க தெரியும். அவங்க அடிமை கொடுக்கல. நீங்க உங்களுடைய வீட்டின் வேலையை நீங்க தான் செய்யணும். கணவனுக்கு படிப்பை செய்வது அது உங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய ஆசை. ஆனா அந்த சிரமத்தை போக்குறதுக்கு நான் உங்களுக்கு தஸ்பீக கற்று தரேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு நாம செல்லம் கொடுக்கிறோன்ற பேர்ல அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்திடுறோம். ஆனா அவங்களை உருவாக்க என்ன செஞ்சிடறோம், நாம தவறு. சகோதரர்களே, பெரியவர்கள் நாம் சிந்திக்கணும். நாம பெண்களை நாம உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு நமக்கு இருக்குது. நாம பெண்களை என்ன செய்யறோம், நம்முடைய மகள்களை நாம நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், திருமணத்திற்கு பிறகு அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நிறைய சீர்ஜாமா கொடுத்தான்னு சொல்றோம். இந்த உலகத்துல ஆனா நபிசல்லாஹு சொல்றாங்க, நீங்க சீர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சீர்ஜாமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சிறந்த சீர்ஜாமா தக்குவா. தக்குவா கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல மட்டுமல்ல அவங்க வறுமையிலும் சிறந்த இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கு இந்த உலகத்துல நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா விதமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துறோம். கபர்ல, அவருடைய ஞாபகத்துல, அஷ்டத்துல, அவருடைய ஆசிரத்துல எல்லா இடங்களிலும் வரக்கூடியது குர்ஆன் தான். கபர்ல அது மூடிசன், அது உங்களுக்கு குற்றத்தோடாக வரும், உங்களுக்கான எல்லா தேவையையும் பூர்த்தி செய்யும். கியாமத்துடைய நாள்ல முஷஃபிஅன், அது கியாமத்துல உங்களுக்கு சிபாரிசு செய்யும். உங்களுக்கு சிபாரிசு செய்யும். உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பாதவரை நரகத்துக்கு நகராததாக சொல்றாங்க. குர்ஆன் மட்டும்தான் சொர்க்கத்துல போய் என்ன செய்யும், நம்ம அமல் செய்ய வைக்கும். குர்ஆன் ஓத ஓத நம்முடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும் சொர்க்கத்துல. எந்த அளவு
நபிக்கும் நமக்கும் ஒரே ஒரு கேப் தான் இருக்கும். அவர் நபி, நாம் நபி இல்லை என்ற அளவுக்கு நம்ம உயர்த்தக்கூடியது குர்ஆன். நம்முடைய பெண் குழந்தைகளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உலகத்தில் நிறைய செல்வங்களை கொடுத்துறோம். அதை விட அவர்கள் நம்முடைய பூந்த வீட்டையும் அவங்களுடைய நபர்களையும் மனுஷர்களையும் ஏன் சொர்க்கம் வரைக்கும் அவங்க நல்ல குழந்தைகளாக சொகுசாக வாழணும்னு சொன்னா அவங்களுக்கு குர்ஆன் கொடுத்துதான் போகும். அவங்க இந்த உலகத்திலையும் சந்தோஷமா இருப்பாங்க, அவர்களையும் சந்தோஷமா இருப்பாங்க, கியாமத்திலையும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, சொர்க்கத்திலையும் உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க. எனவேதான் நம்மளுடைய நிகழ்வு காலத்தை நிர்வாக பெருமக்களால் என்ன செய்யப்படுது, மக்தபுகள் நடத்தப்படுது. அதே போல நிஸ்வான் மதரசா, பெண்களுக்கான நிஸ்வான் மதரசா உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. அனைவரும் என்ன செய்யறது, ஒத்துழைப்பு தந்தது. நம்முடைய குழந்தைகளை மார்க்க கல்வியோட குர்ஆனோட பள்ளியோட தொடர்புபடுத்துறது. அதன் மூலமாகத்தான் வரக்கூடிய எல்லா பின்னாட்களிலிருந்தும் நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். கொண்டோம்தான் அப்படிப்பட்ட சமுதாயமாக தான் நம் அனைவரையும் ஆட்கள் புரிவாராக. எல்லா பின்னாட்களில் இருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்து குர்ஆனுடைய அந்தஸ்தையும் அதனுடைய மகிமையும் உள்ளத்தில் சுமந்து அது குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியும் நல்ல ஆட்கள் புரிவாராக என்று துஆவோடு தெரிவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.